இல்ல இல்ல நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். இல்ல புரியல சார் எங்களுக்கு. நீங்க சொன்னனால தான் வந்து சொன்னது. அவங்கள நீங்க எப்படி அழகா இருக்காங்க? ஓ அப்பா அசிங்கமா தான் இருக்காங்க. அது அவங்க எந்த இதுல டோன்ல சொல்லிருப்பான்னு தெரியும். நான் சொன்னேனா இல்ல சம்மாடி அவங்க யார் சொன்னா? அவங்க சொன்னதுக்கு சும்மா அது பண்ணது அத சொல்றேன். ஏய் அவங்களும் நான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க, நீ நான் சொன்னேன்னு சொல்றேன். நான் எந்த டோன்ல சொன்னேன்னு நான் சொல்றேன். நான் தான் சொல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்றீங்களா இல்ல? இல்ல நீ பண்ண சொன்ன. இல்ல இல்ல நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். இல்ல புரியல சார் எங்களுக்கு. நீங்க சொன்னனால தான் வந்து சொன்னது. தயவு செய்து இதை போட்டுறாருங்க ப்ளீஸ், வேண்டாம். இன்னொரு சின்ன கேம். ஃபோன் கால் தான். சுஜாதா மேம்க்கு கால் பண்ணி சொல்லுங்க மாமியார் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களோட அவங்க சொல்லுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. அவங்க வரும்போதே எப்படி வருவாங்கன்னா, ஹாய் மாப்பிள்ளை, வாங்க மருமகனே. ஏய் மருமகனே மருமகனே என்ன வந்துட்டு எப்போ வந்து சாப்பிட்டியா அப்படின்னுவாங்க. வந்து சாப்பிட்ட மாமியார் அப்படின்னு. ஹலோ ஹலோ கண்டுபிடிங்க. சத்யா. பட் இருந்தாலும் செகண்ட் ஹீரோ ரோல் அப்படின்னு சொல்லி ட்ரோல் ஆயிட்டு இருக்குது. உங்களோட சீரியல்ல வந்துட்டு செகண்ட் ஹீரோவா வந்துட்டு திவாகர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாதீங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஸ்நேகிதினேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம ஷோல யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் ரொம்ப ஹையஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த சீன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆகுமா ஆகாதா அழகா கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போவே சிறகடிக்க ஆசை டீம்ல இருந்து தான் நம்ம சத்யா ரேகா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சாப்பிட்டாச்சா சார்? சாப்பிட்டாச்சு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு சொன்னீங்க எனக்கு பேரே இல்லை, யாராச்சும் கொடுங்கப்பா என் தங்கச்சிக்கு, அக்காவுக்கு தங்கச்சி அந்த மாதிரிலாம் தெரியல சொல்லியிருக்காங்க. எனக்கு பேர் இல்லை டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இல்ல எனக்கு என்னன்னா, ஏன் அந்த மன வருத்தம்னா, எனக்கு தெரிஞ்ச சீரியல் ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துல இருந்து டேய் உனக்கு பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க 3 வருஷம் ஆச்சு. 3ஆவது வருஷம் தான் இந்த பொண்ணை காமிச்சாங்க. ஓகேவா? ஸோ அப்படி 1.5 வருஷமா பாருங்க அட போங்கடா நீங்க பேர் காமின்றீங்க, என்ன காமிக்க வேலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ போற இடத்துலயும் என்னங்க சார் எல்லாருமே செட் ஆயிட்டாங்க, இன்னும் நீங்க தான் பேலன்ஸு, உங்களுக்கு பேர் பாக்குறாங்களாமே. பாக்குறாங்க தான். லாஸ்ட் எனக்கே ஒரு 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஆதங்கம், ஒரு கஷ்டம் எல்லாம். பட் இருந்தாலும் செகண்ட் ஹீரோ ரோல் அப்படின்னு சொல்லி ட்ரோல் ஆயிட்டு இருக்குது. உங்களோட சீரியல்ல வந்துட்டு செகண்ட் ஹீரோவா வந்துட்டு திவாகர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாதீங்க. அப்படி யார் சொன்னா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஃபேன்ஸ் தான், உங்க ஆடியன்ஸ், சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டு எடிட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நேத்து கூட நீங்க அந்த ஒரு சீரியல் எபிசோட்ஸ் வெளியானுச்சு, நீங்க ஊரை சுத்தி பார்த்துட்டு இருந்தீங்க. சோ ஒரு லவ்வர் அப்டேட்டா இருக்காங்கல்ல, அப்டேட்டட் தான். கப்பிள்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தப்பா இருக்கணும், அந்த பொண்ணை எப்படி வளைச்சு வீடியோ எடுக்கிறாரு, ஹீரோ மெட்டீரியல் தான், நல்ல ஆக்ஷன் மேடம். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேம் வேற அழகா உங்களுக்கு பேரா வந்திருக்காங்க. நான் பேசுறதே கேட்கல, அவரை பாத்துக்கோங்க. அது அவாய்ட் பண்ணி ஜஸ்ட் அவாய்டுன்ற மாதிரி அதெல்லாம் அந்த அழகு அப்படின்னு ஏதோ சொன்னீங்க பாத்தீங்களா?
அப்படிலாம் இல்லை, நான் இப்போதான் ஒரு ஜஸ்ட் பிகினர். கூட இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள். ஸோ அந்த செகண்ட் ஹீரோ அது ஒரு கேரக்டர் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டரை நம்ம த்ரோட் சார் என்ன சொல்கிறாங்களோ, குமரன் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். பட் இது அதுன்றதெல்லாம் இல்லை. நான் இப்போ மெயின் ஸ்ட்ரீமே போனாலும் இல்லை சீரியல் என்ன இருந்தாலும் இந்த ஹீரோ செகண்ட் ஹீரோ இந்த சீனை எனக்கு இல்லை. கேரக்டர் வைஸ் நல்லா இருக்கா, நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணுன்றது தான் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஸோ அந்த டைட்டில்லாம் நமக்கு வேணாங்க. இந்த சீன் பண்ணும்போது ஒரு காமெடி நடந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்க செட்ல நடந்திருக்கா? இந்த ஏதாச்சும் நடக்குமே, மறக்கவே முடியாதுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதை ஷேர் பண்ண தப்பு இல்ல. மறக்க முடியாத சீன் எல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லலாமே, அதுவும் டிஆர்பி அடிபடுமா? டிஆர்பி அடிப்படாது, அவருக்கு அடி விழும், எனக்கு அடிப்படாது. அவருக்கு அடிபடும். பரவாயில்ல, சொல்லுங்க, அடி வாங்கிக்கோங்க. நீங்களே இப்ப ஆல்ரெடி அடி வாங்குற அளவுக்கு செகண்ட் ஹீரோவான்லாம் சொல்லி விட்டுட்டீங்க. சொல்லுங்க, ஏதாச்சும் ஃபன்னா நடந்திருக்கா? டீம்மேட்ஸ் கூடயா இருந்தாலும் சரி, இல்ல மேம் கூட ஒர்க் பண்ணும்போது சரி, எத்தனை நாள் ஷேர் பண்ணலாம். இவங்க கூட ஒர்க் பண்ணும் போது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி ஒன்று சிம்பிள், ஒன்றுமே இல்லை. நாங்கள் ரொம்ப சீரியஸான சீன் போகுதுன்னா 2 பேரும் பார்த்துக்காம எப்படி அந்த சீனை பண்ணலான்றது தான் எங்களோட இதுவாக இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னே குப்புன்னு சிரிப்பு வந்துடும். ஒரு கிளிசரின் போட்டாங்க லைக் ஒரு ஹாஸ்பிடல் சீன். மாஸ்க் போட்டாங்க, நான் சிரிக்கிறது தெரியாது. அந்த கடத்துற scene. ஆமா ஆமா, அந்த ஹாஸ்பிடல் ரீசெண்டா நடந்தது. நான் வந்து ஹக் பண்ணாங்க, செம சிரிப்பு தாங்கவே முடியல. இல்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவங்க ஆல்ரெடி டல்லா இருக்காங்க, என்ன பார்த்த உடனே அந்த எமோஷன் எடுத்துட்டு வந்து ஐயோ சத்யா அப்படின்ற மாதிரி பிடிக்கணும். அல்ல நல்லா வந்துருச்சு, ஆனா பிஹைண்ட் தி சீன்ஸ் அந்த Behind the மாதிரி scenes. அது என்ன, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 டேக்கு போச்சு. ஓகேவா, சாரே ஒரு பாயிண்ட்ல என்னடா திரும்பி இது எவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு. அந்த எனக்கு மாதிரி தெரிஞ்சு இது எங்களுக்கு வரைக்கும் வந்து- என்னோட இதுல ஜாஸ்தியா டேக் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டேக் தான். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹக்கிங் சீன், அந்த சீன் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு 5-6 டேக் போச்சு. கண்டென்ட் கிடைச்சிச்சா? கண்ணு கிடைச்சிருச்சு. இன்னும் வேற எதிர்பார்க்கிறோமே, வேற ஏதாச்சும் சீன்ஸ் இருக்குதா இந்த மாதிரி? சோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் மாஸ்க் போட்டிருந்தேன். ஆப்வியஸா நான் சிரிக்கிறது அதான் தெரியாது. எங்க ஒரு சிரிப்பு வந்துரும் எங்களுக்கு. சீரியஸான அதுதான் சீன் எல்லாத்துலயுமே நான் என்ன பண்றேன், நான் சிரிச்சிட்டு இதான், விட்டுருவேன். அதனாலதான் 2 take பேரும் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு யாரை எப்படி நான் அவாய்ட் அப்ப பண்ண கூட முடியுமோ கம்முனு சிரிக்காத, நீ சிரிக்காத. அந்த மாதிரி நாங்க நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். ஓ, எல்லா டைமுமே திட்டு வாங்கியிருக்கோம். நாங்க சிரிக்கிறது சார் பார்த்துட்டு அவர் திடீர்னு பார்த்துட்டு சிரிச்சு சரி சரி ஓகே ஓகே எல்லாம் கூல் அப்படின்னு. அது இல்லாம எப்பயுமே எல்லாம் அந்த கூல் மைண்ட்லயே இருக்க மாட்டாங்களே. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் கொடுக்கணும், சேனலுக்கு கொடுக்கணும், அந்த டென்ஷன்ல இருப்பாங்க. அந்த டைம் சரி சரி நாங்க 2 பேர் பேசுவோம், இங்க பாரு சீரியஸா பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். அந்த சீரியஸ்ன்னு சொல்லும் போதே எங்களுக்கு சிரிப்பு வந்து. அந்த மாதிரி தான் போயிருக்கு. ஓகே. மாம்ஸ் எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காரா? மாம்ஸ் மச்சான் வைப்ல வேற லெவல்ல இல்ல போயிட்டு இருக்கு. அவரு ஜம்முன்னு இருக்காரு. எடிட்லாம் அவரு என்ன, பயங்கரமா, எடிட்லாம் உங்களுக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. மாமா மச்சான் அது அப்படின்னு அது என்னெல்லாம் தெரியாது. அது எங்க 2 பேருக்கு வரும்போது அந்த சீனோட இதுவும் நல்லா சார் வைப்பாங்க. அந்த ரைட்டிங்ல இருந்து எல்லாமே எனக்கு சூப்பரா இருக்கும். ஸோ ஆப்வியஸா அது வந்து ஒன்று ஃபைட்டிங்கா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் பார்ட்டியா இருந்தா அதுக்கப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு அதுதான் சின்ன டைலாக் வந்தாலும் மாமா 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 அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் போயிட்டாரு. அப்புறம் அடுத்ததுல இருந்துட்டு மாமா மாமான்னு போக அவ்வளவுதான், ஆரம்பிச்சிட்டாரு. டூர் போக காசு கொடுத்தாரு. ஸ்டார்டிங்லயா? ஆமா. ஓகே ஓகே. ஸோ அதுல அப்படியே அமைதியாயிட்டு அப்படியே மாமான்னு சொல்லிட்டு போவாங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாமா? பண்ணுவீங்களா? கஷ்டமா கூட சும்மா அடுத்தாங்க வருவாங்க. இல்ல இல்ல மாமா மச்சான் ஆன் ஸ்கிரீன்ல பார்த்தாச்சு, இப்ப ஆஃப் ஸ்கிரீன். ம். சோ அந்தலோட இது எப்படி இருக்கு நாங்க பாக்குறோம். பாண்டிங் கால் Call பண்ணுங்க. போன் கார்லயே எடுத்துட்டு வரேன் நானு. நிஜமா போன் பண்ணணுமா? ஆமா, ஸ்பீக்கர் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். இல்ல இல்ல, நீங்க இங்க இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நான் என்னன்னு சொல்றது தெரியல. சும்மா நார்மலா ஏதாவது பிராங்க் கூட பண்ணலாம் அவங்க கிட்ட. என் தெரிஞ்சு ஷூட்ல இருப்பாரு நினைக்கிறேன். சரி, மாமா இல்ல நான் அக்கா கடிக்கலாமே. அக்காவா? அவங்கள பத்தி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்ல யார முடியும்? பத்தி? உங்க மாம்ஸ் உன்ன அக்கா 2 பேரும். பாசிட்டிவ்னா 2 பேருமே எப்படின்னா, இப்ப நான் வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது பிகினர், ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆள். ஸோ என்ன இருக்கும்னா, ஏதோ ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்ற பொறுத்து 2 பேருமே வந்து சொல்லி கொடுப்பாங்க.
சீன் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு எப்படியா தெரியாமல் டேக் வாங்கிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வருவார் சார் இது மாதிரி பண்ணு இது மாதிரி பண்ணு இப்படி பண்ண சூப்பராக இருக்கும் அப்படின்றவாங்க. அப்படி பண்ணிவிட்டு அந்த சீன் இம்ப்ரோவைசேஷனுக்கு 2 பேருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணு, இந்த மாதிரி ஆகுது, நீ இப்படி நின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சீனில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கேமராவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அந்த ஃப்ரேம் பார்த்து நிற்கிறது அது இருக்காது. இப்படி நின்றுனா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கரெக்ட் பண்ணி அந்த ஒரு விஷயம் 2 பேருமே வந்து அதில் ஈக்குவலாக சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. நெகட்டிவ் அப்படின்னா பிரியா அவங்க பேர் பார்த்துட்டு பிரியா இருக்காங்கல்ல, அதாவது எப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி அதான் இப்போ நாங்கள் பார்த்தோம் சிரிச்சிருவோம்னு சொன்னல, டப்புன்னு ஏதாவது ஒன்று நாங்கள் ஒரு மாதிரி இன்டென்ஸாக சீன் இருக்கோம், அவங்க கிளிசரின்லாம் போட்டு எல்லாம் அப்படி இப்படி இருந்து ஒரு சீனை ஒரு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. கரெக்டாக அந்த இன்டென்ஸ் சீன் வரும்போது டப்புன்னு ஏதோ ஒரு கவுண்டர் போட்டு அவங்க தெளிவாயிடுவாங்க, நம்ம மாட்டிப்போம். நம்மளால டப்புன்னு ஷிஃப்ட் ஆக முடியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் அதில் காமிச்சிருவாங்க. என்னடா எங்க அப்படி பண்றீங்க, ஒன்றும் இல்லை. அப்புறம் அவங்க பண்ணிட்டு அவங்க அப்படியே சீரியஸாக பாவம் மூஞ்சி வச்சுப்பாங்க. நம்ம அங்கே வந்து ஐயோ அப்படின்னு ஏய் என்னடா நீ சிரிச்சிட்டு இருக்க திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகும். வெற்றி பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. மனுஷன் டென்ஷன் ஆவார். எதுக்கு டென்ஷன் ஆவார்னா ஏதோ ஒரு அப்படிலாம் சீன் வந்து ஒழுங்கா போயிட்டு இருக்கும் போது இதேதான் டப்புன்னு இப்ப பிரியா இப்படி பண்றாங்கல்ல, அது மாதிரி நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நல்ல சீன் போயிட்டு இருக்கும்போது அந்த அவர் கைண்ட் ஆஃப் மெத்தட் ஆக்டிங், அவரோட மெத்தட் வந்து அந்த சீன் எப்படி இருக்குன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீரியஸாவே இருந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த டைம்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்குன்னா அந்த செகண்ட் டேக் வாங்குதுன்னா அடே அப்படின்னு அந்த ஒரு டப்புன்னு ஒன்று வரும்ல, அது நம்மளே நம்ம சீரியஸா இருக்கும்போது டப்புன்னு அது அவர் ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கிறதுனால நமக்கு ஒரு பயம் இருக்கும். அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் நமக்கு ஐயோ இவர் ஏதாவது திட்டிடுவாரா டப்புன்னு, அப்போ அவர் இருக்காருன்னா கொஞ்சம் கரெக்டாக பண்ணும். அதனாலே மோஸ்ட்டாக அவர் இருக்கும் போது அவருக்கும் எனக்கும் சீன் வரும்போது நான் ஃபுல்லாக வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருந்து அந்த சீன் டப்புன்னு முடிஞ்சிற மாதிரி அது நல்லா போகும். பட் ஆனால் அந்த ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் அவர்கிட்ட இருக்கும்போது. சின்ன கேம் ஃபோன் கால் தான் சுஜாதா மேம்க்கு கால் பண்ணி சொல்லுங்க மாமியார் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்களோட இது அவங்க சொல்லுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. அவங்க வரும்போதே எப்படி வருவாங்கன்னா ஹாய் மாப்பிள்ளை மருமகனே ஏய் மருமகனே எனக்கு தெரியாம அங்க ஒரு ட்ராக் போயிட்டு வரும்போதே ஏய் மாப்பிள்ளை என்ன மருமகனே என்ன வந்துட்டு எப்போ வந்து சாப்பிட்டியா அப்படின்னுவாங்க. சாப்பிட்ட மாமியார் அப்படின்னு. ஓகே அந்த காம்போ நாங்களும் பாத்துடலாமா? என்ன பாத்துடலாமா? அவங்க வேற பாக்கலையா? ரெண்டு பேரும் யார் கால் பண்றீங்க? அவங்களோட விருப்பம். யார் கால் பண்றீங்க? அவங்க பண்ணட்டா அது அந்த போன்ல இருந்து நான் பேசுறேன். ஓகே. நான் இப்போ ஒரு கால் பண்ணிட்டேன்ல, இப்போ அவங்க டர்ன் அட்டெண்ட் பண்ணல. அட்டெண்ட் பண்ணல. இப்போ உங்க டாஸ்க் இஸ் யோர்ஸ். உங்க போன் எடுக்கறாங்கன்னா அவங்க போன் எடுக்கறாங்களான்னு பாப்போம். நீங்க அடிங்க எடுக்கலனா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இல்ல இவங்க கம்யூனிகேட் பண்ணே அவனோ யார் கூடயாச்சு. everyone is busy. யாருன்னு கேட்பாங்களே. ஹலோ 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 யா ஹலோ ஹலோ கண்டுபிடிங்க. சத்யா சத்யா மாப்பிள்ளையே தான். மாப்பிளே மாமி எங்க இருக்கீங்க மாமியார்? இப்பதான் வந்த வீட்டுக்கு. ஷூட்டா? நம்ம ஷூட்டா? நம்மது இல்ல, புது வசந்தம். ஓ புது வசந்தம். ஓகே ஓகே. இல்ல இப்பதான் தமிழ் செல்வி அம்மா கால் பண்ண, நானும் பிரீத்தியும் வெளில வந்தோம். சரி அதான் ரேண்டமா எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கலாம். தமிழ் செல்வி அம்மா கால் அடிச்சோம். நீ என்ன உங்க அம்மாக்கு மட்டும் தான் கால் அடிப்பேன், எனக்கு எங்க அம்மாக்கும் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. அதான் கால் பண்ணேன். இல்ல ஷூட் இல்ல, சும்மா அதான். நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல எங்க இருந்தா சும்மா வரலான்னு தான் கால் பண்ணேன். நான் இப்பதான் வந்தேன். என்ன சொல்றது, பாப்பா வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் 3 days லீவு, அதனால சைதாபாத் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 10 days கேப் கிடைச்சது. எனக்கு கோல்ட் அண்ட் காஃப் இருந்ததுனால போல பேத்தியை பார்க்க. அதுல வீடியோ கால் பண்ண அழுவுறாவ. அச்சோ. சரி இன்னைக்கு இல்ல ஷூட். ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங்கே கிளம்பலான்னு நினைச்சேன். அப்புறம் அவங்க திடீர்னு சொன்னாங்க ஒரு 2 hours தான் ஒர்க் மாஸ்டர் அப்படின்னு. சரி 2 வரைக்கும் தானே ஒரு மீட் விடுறோம்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். மம்மி மம்மி நாங்க குமுதம் இன்டர்வியூல இருக்கோம் மம்மி. எங்க? குமுதம் இன்டர்வியூ. அப்படியா? கேட்டுட்டு தான் இருக்காங்க. சொன்னாங்க உங்க கான்டாக்ட் இருக்கு. இதையும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா
யார உங்களை இன்டர்வியூ கேட்டாங்களா அவங்க? என்னன்னு கேக்குறாங்க? இல்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்காங்க என்னையும், நான் இன்னும் குடுக்கல அப்படின்னு சொன்னீங்களா, அதையும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கேட்டுட்டு சாரி மாமி. ரைட். சொன்னேன் நானு ஏதாவது ஒரு டேல வந்து பண்ணிக்கலாம்னு, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கப்போ. இல்ல இப்ப நீங்க உங்களோட ரியல் ஸ்டோரி கேட்டாங்கல்ல, ஓகே அவங்களே ஓகே அவங்க கரெக்டா இல்ல உண்மையா ஃப்ரீயா தான் இல்ல, சரி ஓகே அப்படின்னு கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உடம்பு எப்படி மேம் இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி ஓகே மேம், யூ கேரி ஆன். யா, ஹேவ் a great day. Bye bye பாய். bye. உண்மையில ஸ்வீட் தான் போல. அவங்க பாத்தீங்களா சத்யா மாப்பிள்ளை பாத்தீங்க உங்களுக்கு தெரியாம வேற ட்ராக் போயிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த செட்ல எல்லாருமே ஃபிட். ஓகே. யாருக்கு எனக்கு யாருக்கும் எதுவும் இல்ல. அப்போ மேம்க்கு இருக்கா? இல்ல நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எப்படி அப்ப மேம்க்கு இருக்குன்னு சொல்றீங்களா? யார் இவங்களுக்கா? எனக்கு நான் என்ன பத்தி சொன்னேன், நீங்க அப்படி கண்டென்ட்ட மாத்தாதீங்க. இல்ல அப்ப நீங்க இததான் இல்ல சொல்றீங்க. அப்படி பிரச்சனை இருக்குதுன்னா என் கூட மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும், மீதி எல்லாரும் கூடயும் அவங்க ரேம்ப கரெக்டா போயிடும். நீங்க மேம் ரொம்ப ரூடுன்னு சொல்றீங்களா? என்கிட்ட பாத்தியா? உங்ககிட்ட ரூடா? அப்படிலாம் இல்ல, இவருதான் என்ன வேணுமே அனாய் பண்ணுவாரு. இன்னைக்கு காலையிலே நான் என்ன சொன்னேன், இந்த அனாய் வேணுமே பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஃபன்னுக்காக அந்த மாதிரி. பண்ணலாம் இல்ல இவங்களை பார்த்து வம்பலுக்கணும் எனக்கு நான் ஆசையா. அததான் சொல்லுவேன் நான், காண்டாவதானா? ஆமா பின்னா வேணும்னே பண்ண அழகாக்குறேன் திமுறல அந்த மாதிரி பண்றாங்க இவங்க தானே. கண்டிப்பா சொல்லவே இல்ல. அழகா இருக்கிறாங்கன்னா அவங்க எங்க அழகா இருக்காங்க? பாத்து ஏன் அவங்கள நீங்க எப்படி அழகா இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஓ அப்ப அசிங்கமா தான் இருக்காங்களா? அது இல்ல டைவர்ட் ஆகுது, நம்ம டாபிக் ஒரு மாதிரியே போயிடலாம். அது அசிங்கம் அழகு அப்படி போக வேணாம். நீங்க தானே சொன்னீங்க. அது நான் சொன்னேன், பட் நான் அப்படி போனேன், ஆனா நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லல, சோ அதனால அப்படி வேணாம். நீங்க அதுதான் சொன்னீங்க. ஆனா இல்ல அது மட்டும் நான் இல்ல நிஜமா அப்படி டாபிக் எடுத்துட்டு போக வேணாம். அப்படி எடுத்துட்டு போனா அது வேற மாதிரி போகும், ஓகேவா? சோ அது பார்த்து அதுக்கேத்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போய்க்கலாம். எப்படி நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேங்க, நான் எப்பயும் பொறுமையா சொல்ல, நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா நான் அப்படி போலல, சோ அதனால வேணாம். நீங்க அப்படிதான் சொன்னீங்க அவங்க கிட்ட. It's okay, it's fine. He didn't mean that. இல்ல பட் அவங்க மீன் பண்ண மாதிரி இருந்தது, நான் அதனாலதான் சொன்னேன். இல்ல it's fine, okay. உங்களுக்கு அழகா ஒரு பேர் கொடுத்தாங்க, நீங்க அசிங்கமா இருக்கு நீங்க தான் சொன்னீங்க. நான் எங்க சொன்னேன்? நீங்க சொன்னீங்க. ஐயோ திரும்பி இவங்க தான் தவறாம டென்ஷன். சரி ஓகே, உங்களுக்கு ஓகேனா நீங்க அவங்களோட கான்வர்சேஷன் மேக் பண்ணீங்க, நான் எதுவும் சொல்லல. நீங்க ரெண்டு இல்ல அவங்க அழகா தான் இருக்காங்க, உங்களுக்கு நீங்க செகண்ட் ஹீரோன்னு சொன்னனால உங்களுக்கு விடு ஓகே, வேற டாபிக் போயிடலாம். இல்ல ஒரு பெண்ணை வந்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? இல்ல நான் இனி இருங்களேன், இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா, நான் உன்னை பத்தி ஏதாவது பேசணும்னா, நான் இப்ப நீ நல்லா இல்ல ஏதாவது சொன்னேனா? இல்ல நான் சொன்னா அவங்க சொன்னாங்க. சும்மா ஒரு ஃபன்னா ஒரு சும்மா எப்படி சொல்ல, ஒரு இன்டர்வியூல ஒரு செகண்ட் ஹீரோன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு கொஞ்சம் மேல போயிருவாங்களா? அழகா இருக்கிற பொண்ணு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி சீரியஸா போகுது கான்வர்சேஷன். திரும்ப ஃபன் மோடுக்கே போயிடலாம். அது என்ன ஃபன் மோட்? இல்ல எனக்கு புரியல, நான் எடுக்கவே இல்லை. நான் செகண்ட் ஹீரோ நான் சொன்னேனா? யாரோ கமெண்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? செகண்ட் ஹீரோன்னு சொன்னாங்கப்பா, இருந்தாலும் உங்க அழகான ஹீரோயின் எப்படி நீங்க அசிங்கமா இருக்காங்கன்னு சொல்லலாம்? நான் சொல்லலைங்க, நான் சொன்னேனா? நான் சொல்லல. வேணும்னா திரும்பி ரோல் பண்ணி எடுத்துட்டு பாருங்க, ரெக்கார்ட் பண்ணது இருக்கும். நான் சொன்னேனா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் திமிரு அதிகம், ஜாஸ்தி கொழுப்பு அதிகம். அது சும்மா ஃபன்னா சொன்னதுதாங்க. ஆனா நான் டாபிக் எடுத்தது ஓகே, நான் இல்லன்னா நான் சொல்லல. பட் ஆனா நல்லா இல்ல அப்படின்னா அவங்க அசிங்கமா இருக்காங்க. சரி ஓகே, நான் அதுவும் நான் என்ன சொன்னேன், நான் எதுவும் ரூடாலாம் நான் சொல்லல, இப்படியே போய்க்கலாம் அப்படின்றதுதான். அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல அவங்க எந்த இதுல டோன்ல சொல்லிருப்பா எனக்கு தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். இல்ல நான் சொன்னேனா? இல்ல சம்மாடி அவங்க யார் சொன்னா? அவங்க சொன்னதுக்கு சும்மா அது பண்ணது அத சொல்றேன். அவங்களும் நான் சொன்னாங்கன்னு சொல்றாங்க, நீயும் நான் சொன்னேன்னு சொல்றேன். நான் எந்த டோன்ல சொன்னேன்னு நான் சொல்றேன்? நான் தான் சொல்லவே இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்றீங்களா என்ன? நீங்க தான் சார் அவங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. இல்ல நீ இப்ப என்ன சொன்ன? நீங்க சொன்னதுதான் அவங்களும் சொல்றாங்க, இது என்ன தப்பு இருக்கு? இல்ல நான் கீழே வெயிட் பண்றேன், நீங்களே பார்த்து பண்ணிக்கோ. இல்ல புரியல சார் எங்களுக்கு, நீங்க சொன்னனாலதான் வந்து சொன்னது. அவங்க சொன்னாங்களே மேம், உங்களுக்கு தெரியும்ல. இல்ல அவங்க அசிங்கமா இருக்கா நீங்க சொன்னதுக்கு எங்கடா லாக்கம் சும்மா விளையாடிட்டு இருந்தா. இது ஏன் ஐயோ
இல்லை மேம் அது தப்பு தான் உண்மையிலே. அது இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்துட்டு உங்களை வந்துட்டு சொன்னது சீரியஸாகவே தப்பு தான். தயவு செய்து இதை போட்டுறாதீங்க ப்ளீஸ், வேண்டாம். சரி கூட்டிகிட்டு வரீங்களா நீங்கள்? இந்த கிளிப்பிங் தயவு செய்து சீரியஸாக சொல்கிற யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாம அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். சரி கூட்டிகிட்டு வரீங்களா? ஐயோ கடவுள், ட்ரிகர் ஆகும்போதே நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம். சரி நான் போய் கூட்டிட்டு வரட்டா? சரி போய் பேசி பாருங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.